அனைவருக்கும் வணக்கம். மகேஸ்வரி, அனுஸ்ரீ, அனுஷ்கா, பிரேமலதா இவர்களுடன் ரதிஷ்கா. நாங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு வெல்டிங் மிஷின். இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் மரக்கட்டை 2, ஆணி 2, விண்டில் பேட்டரி 2, ஊசி 2, ஒயர் 1. இது செய்முறை. ஒரு ஊசி எடுத்து ரெண்டு ஊசி எடுத்து கீழே உள்ள பகுதியை வெட்டி எடுத்துட்டு அதுக்குள்ள ஒரு மரக்கட்டையை நடுவில் ஓட்டை போட்டு 2 மரக்கட்டையில் நடுவில் ஓட்டை போட்டு அந்த ஊசியில் வச்சிடணும். அந்த மரக்கட்டைக்குள்ளே ஒரு ஆணியை வச்சிடணும். விண்டில் பேட்டரி 2 வாங்கி ப்ளஸ்ஸு இந்த ஆணியில் ப்ளஸ்ஸு பக்கம் ஆணியில் படுற மாதிரி வச்சிடணும். 2 ஊசிலையும் ப்ளஸ் பக்கம் இங்கேயும் மைனஸ் பக்கம் மேலே படுற மாதிரி வச்சிடணும். நம்ம ஊசிலேருந்து இப்படி எடுக்கும்போது ஒரு லப்பர் வருமா, அந்த லப்பரில் நடுவில் ஓட்டை போட்டு நட்டை ஒயரில் சுற்றி அந்த நட்டை உள்ளே விட்டு அந்த ஓட்டை வழியாக அங்கிட்டு ஒயர் இப்படி வர்ற மாதிரி வச்சுட்டு அதே மாதிரி இந்த பக்கத்து இன்னொரு ஊசிலையும் செஞ்சு வச்சுட்டோம்னா 2ம் ஒன்றா அப்படியே இணைச்சி இருந்துச்சுன்னா 2ஐயும் இப்படி வச்சோம்னா நம்ம தீப்பொறி வர்ற மாதிரி வரும். நம்ம 2 கம்பியை வச்சு அதை வச்சு ஒட்ட வச்சோம்னா அது ஒட்டிக்கிறோம். நம்ம அதை மின்சாரம் இல்லாமல் பண்ணுறதை வச்சு தான் நாங்கள் இதை யோசித்தோம். இதோட பயன்கள் என்னென்னா, நம்ம இப்போ வண்டியில் போய்கிட்டு இருக்கோம். டக்குன்னு வண்டி நம்ம போய் இடித்து அதில் உள்ள ஒரு பார்ட்டு கண்டு வந்துருச்சு. நம்ம அதை ஒட்டணும். அது ஒட்டணும்னா இங்கேருந்து நம்ம கடைக்கு தள்ளிக்கிட்டு போகணும். தள்ளிட்டு போகிறது ரொம்ப நேரமாகும். அதனால நம்ம வீட்டிலேயே அதை ஈஸியாக செய்யலாம். கரண்ட்டும் அதை மிச்சம் பண்ணலாம். அதை வச்சு ஒட்டிடலாம். இதனுடைய பயன்கள், நம்ம இப்போ வண்டியில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பார்ட்டு இடித்ததுனால ஒரு பார்ட்டு கண்டு வந்துருச்சு. நம்ம இதை தள்ளிட்டு போகிறது ரொம்ப நேரமாகும். அதனால நம்ம லேசாக வீட்டு பக்கத்துலேயே இருந்துச்சுன்னா வீட்டில் போனோம்னா இது நம்ம ஈஸியாக செஞ்சு நம்ம அதோட கரண்ட்டையும் மிச்சம் பண்ணி அழகாக ஒட்ட வைக்கலாம். வீட்டில் ஏதாச்சும் ஒரு பொருட்கள் உடஞ்சி போச்சுன்னா அருவாமனை இல்லாட்டி கத்தி மறு உடஞ்சி போச்சுன்னா இதை வச்சு ஒட்ட வச்சுக்கலாம். நம்ம கொள்ளையில் களை வச்சு வம்பட்டி வச்சு செடி ஊனணும். செடியில் கல் பட்டு அந்த வம்பட்டி உடஞ்சிருச்சு. நம்ம ஒட்டணும். அப்போ நம்ம அப்பவே ஒட்டணும். நம்ம வேறு இதனுடைய பயன்கள், நம்ம இப்போ வண்டியில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பார்ட்டு இடித்ததுனால ஒரு பார்ட்டு கண்டு வந்துருச்சு. நம்ம இதை தள்ளிட்டு போகிறது ரொம்ப நேரமாகும். அதனால நம்ம லேசாக வீட்டு பக்கத்துலேயே இருந்துச்சுன்னா வீட்டில் போனோம்னா இது நம்ம ஈஸியாக செஞ்சு நம்ம அதோட கரண்ட்டையும் மிச்சம் பண்ணி அழகாக ஒட்ட வைக்கலாம். வீட்டில் ஏதாச்சும் ஒரு பொருட்கள் உடஞ்சி போச்சுன்னா அருவாமனை இல்லாட்டி கத்தி மறு உடஞ்சி போச்சுன்னா இதை வச்சு ஒட்ட வச்சுக்கலாம். நம்ம கொள்ளையில் களை வச்சு வம்பட்டி வச்சு செடி ஊனணும். செடியில் கல் பட்டு அந்த வம்பட்டி உடஞ்சிருச்சு. நம்ம அதை ஒட்டணும். அப்போ நம்ம அப்பவே ஒட்டணும். நம்ம வேறு கரெக்டாக வம்பட்டி கலர் தந்துட்டு உழந்துட்டேன். அதனால எங்கள் பெரியப்பா கொள்ளையிலேருந்து எங்கள் தாத்தா வேலை பார்த்துட்டு இருந்தார். அப்போ வம்பட்டி கல்லில் பட்டு உடஞ்சிருச்சு. வெல்டிங் மிஷினுக்காண்டி எங்கள் தாத்தா வம்பட்டி கொண்டுட்டு போனார். அதனால எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, வீட்டிலே செஞ்சிடலாமேன்னு செஞ்சோம். அது நல்லாயிருக்கு. எங்கள் வீட்டில் ஒரு ஜார் இரும்பு ஜார் மட்டும் தான் இருக்குது. எங்கள் அம்மா அப்பாவும் வேலைக்கிட்டாங்க. அக்காவும் எங்கே காணும். எங்கள் வீட்டுக்கு எங்கள் மாமா வந்தாங்க. எங்கள் மாமா மட்டும்தான் வந்தாங்க. ஜார் உடஞ்சி போயிருந்துச்சு. அது எங்கள் அம்மா எங்களுக்காக உடஞ்சி ஒட்டுறதுக்காக வெல்டிங் மிஷின் வாங்கி வச்சுருந்தாங்க. நான் அந்த மிஷினை வச்சு அதை வச்சு ஒட்டி எங்கள் மாமா உட்கார வச்சேன். இப்போ நம்ம கேட்டு நம்ம கதவு சாத்தணும். இருட்டு நேரம் நம்ம சாத்திட்டு தான் தூங்கணும். இப்போ வீட்டுக்குள்ளே யாராச்சும் வந்துட்டாங்கன்னா அதுக்கு ரொம்ப பிரச்சனை ஆயிடும் நைட்டு. அதனால நம்ம சாத்துறது தாப்பால் உடஞ்சி போச்சு. டக்குன்னு நம்ம திருப்பி நைட் ஆனதுனால கடையெல்லாம் மூடி இருக்கும். அதையும் ஒட்டி ஆகணும். அதனால நம்ம வீட்டிலேயே அதை செஞ்சு வச்சுருந்தோம்னா ஈஸியாக கரண்ட்டு மிச்சம் பண்ணி அதை ஒட்டலாம். காசும்